ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் நம்ம சேனலில் எந்த ஒரு விலாகோ அப்டேட்டும் வந்திருக்காது. கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலை, நிறைய பிரச்சனை, வண்டியும் ரொம்ப வேலை வச்சிருச்சு. அதனால் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீடியோ போடுறேன். இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வர ட்ரை பண்ணுறேன். இது ரொம்ப பெரிய விலாகலாம் இல்லை, ஒரு சின்ன விலாக் தான். அப்படியே உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்கள் வீட்டானந்து ரோட்டுக்கு போகிற தடம் லடாக் ரோடுக்கே டஃப்பு கொடுக்குமான்னு இருக்குது. இதில் வண்டி ஓட்டிகிட்டே என்னால் பேச முடில. ஸோ இருங்க, நான் ரோட்டுக்கு போயிட்டு அப்படியே மீதி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம ரோடு ரீச் பண்ணிட்டோம். வாங்க இனிமேல் ஜாலியாக நம்ம விலாக் பண்ணிட்டே போவோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, தம்பியோட மெக்கானிக் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்பியோட மெக்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் அந்த ஷாப் போய் விசிட் பண்ணியும் பார்க்கல, எதுவும் பண்ணல. அதனால தான் சரி போகிறதே போகிறோம், நம்ம சேனலில் ஒரு சின்ன விலாகாக பண்ணி போட்டால் ஏதோ அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அவன் +2 முடித்தோடனே மேற்கொண்டு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு சொந்தமாக ஏதோ தொழில் கற்றுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு மெக்கானிக் ஷாப்புக்குள்ளே போனான். அவன் ஃபஸ்ட் மெக்கானிக் ஷாப்புக்குள்ளே போகும்போது 50 ருபீஸ் பர் டேக்கு 15 ருபீஸ் மட்டும்தான் அவனுக்கு சேல்ரி. அப்போலேருந்து அந்த 15 ருபீஸ் சேல்ரி வாங்கியுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போவான். தினமும் வேலைக்கு காலைல கிளம்புவான், சாயங்காலம் வரதுக்கு 8 மணி 9 மணி ஆகிடும். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஒர்க்கை லவ் பண்ணி கற்றுக்கிட்டான். அவ்வளோ லவ் பண்ணி கற்றுக்கிறதுனால 7 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் கண்ணில் அடிபட்டு அது இதுன்னு ஆனாலுமே அவ்வளோ இது பண்ணால் அந்த ஒர்க் மேலே அவ்வளோ லவ்வாக இருந்தான். அந்த ஒர்க்கை கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருந்தான். இப்போ 7 இயர்ஸ் கழித்து ஓனாக ஷாப் ஓப்பன் பண்ணிட்டான். சரி, நம்ம சைடுக்கு நம்மளும் ஒரு சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் விலாக் பண்ணுறேன். உங்களை நம்பி தான் இந்த விலாகை போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நீங்களும் கொடுங்க. அவனோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே தரேன். அவனோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் உங்கள் பைக்கில் ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம், எனக்கு ஏதோ டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அவன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவன் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இல்லை ப்ரோ, டைரெக்டாக நான் பைக்கை கொண்டாந்து உங்கள் ஷாப்லேயே விட்றேன், எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவனோட ஷாப்போட அட்ரஸ் உங்களுக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருந்தால் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு மனநிறைவாக இருந்தால் மேற்கொண்டு உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள் யாருக்கிட்ட வேணால் சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ். இது ப்ரமோஷன் வீடியோ, அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு யாரும் எதுவுமே நினைக்காதீங்க. அமௌண்ட் வாங்கி பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரலை. நான் வளர்ந்தாலுமே அமௌண்ட் வாங்கிட்டு ப்ரமோஷன்லாம் பண்ண மாட்டேன். இது என்னோட கூட பிறந்த தம்பி, அவனுக்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்க நினைக்கிறேன். ஓகேங்களா? தப்பாக எதுவும் பேட் கமெண்ட் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அவனுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டு கேட்கும்போது மறக்காமல் அவனோட சேனல் நேமுக்கு சொல்லிடுங்க. இப்படி தான் ப்ரோ, இந்த V3 Throttle சேனலில் நான் உங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் கண்டிப்பாக உங்களுக்கு அவனால் முடிஞ்ச பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பான். அதே மாதிரி ஷாப் விசிட் பண்ணிட்டு உங்கள் வெஹிக்கிளை விட்ற மாதிரி இருந்தாலும் V3 Throttle சேனலில் பார்த்து உங்களுக்கு ஷாப்பில் நான் வெஹிக்கிள் விட்றேன், கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவனால் முடிஞ்சதை கொஞ்சம் குறைஞ்ச செலவில் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி தருவான். இருங்க, இது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம், ரோடை கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கிராஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சைடுந்து போகும்போது அந்த சைடுந்து டக்குன்னு வெஹிக்கிள் வந்தால் உங்களுக்கு தெரியாது. நின்று நிதானமாக பொறுமையாக 2 சைடும் பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி தான் நமக்கு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா, சேலம் டு மேச்சேரி மெயின் ரோட்டில் 4 ரோட்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நான் சேனலோட கரெக்டான லொக்கேஷன் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஷாப்பை ரீச் பண்ணிடுவோம். அப்படியே மறக்காமல் ஷாப் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் கைஸ், நம்ம ஷாப்பை ரீச் பண்ணிட்டோம். இதான் தம்பியோட மெக்கானிக் ஷாப். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, பைக்கை நிறுத்திட்டு இறங்கி வரேன். இருங்க, அப்படியே நம்ம ஷாப்பில் நிற்கிற வெஹிக்கல்லாம் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இதான் நம்ம ஷாப்பு. இங்கே பாருங்கள், நம்ம ஹைராவை கொண்டாந்து இங்கே நிறுத்தியாச்சு, உள்ள தள்ளி நிறுத்தியாச்சு. இந்த குட்டி பையன் வந்து நம்ம ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பையன். ஏதோ தேடிகிட்டு இருக்கான் போல் நட்டு. பார்த்தீங்களா ஷாப் நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், நம்ம ஹைரா எவ்வளோ அழகாக நின்றுருக்கா இத்தனை வண்டிக்கு நடுவில். என்ன தான் பார்த்தாலும் நம்ம வண்டி நமக்கு தனியாக அழகு தானே. பாருங்க, இங்கே பார்த்தீங்களா கைஸ், சூப்பர் பைக். இதோட நேம் வந்து ஐசங். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சரி தம்பியோட சேனல்லையும் சரி கண்டிப்பாக போட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டாமினார். இதுவும் சர்வீஸ்க்கு வந்தது தாங்க. இவன் தான் கைஸ் இந்த ஷாப்போட ஓனர். ஏதோ வண்டியை ரெடி பண்ணிட்டுருக்கான். ஏய் ஹாய் காட்ரா. ஓகே கைஸ், நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அப்படியோ கடையோட வெளி சைடு வியூவை பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எப்போவும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டெட் டாட்டா, பை பாய்.